தற்போதைய அண்மை செய்தி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழி அவர்களும் தற்போது மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முன்னாள் திமுக அமைச்சர்கள் பலரும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசுந்தரி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆதிக்கம் செலுத்திய கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்திய பிறகு தற்பொழுது ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள கருணாநிதி திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக அவருடன் கட்சி சார்ந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுடன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் KN நேரு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோரும் வருகை தந்து மலர் தூவி மரியாதை என்பதை செலுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் திருப்புகழையில் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்த கருணாநிதி பள்ளி பருவத்திலேயே அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களில் ஆர்வம் காட்டி திகழ்ந்தவராக இருந்திருந்தார். தனது 14வது வயதில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்கிறார். குறிப்பாக 16வது வயதில் மாணவ நேசன் என்ற கையெழுத்து இதழையும் அவருடைய 17வது வயதில் திராவிட இயக்கத்தின் முதல் மாணவர் அமைப்பான தமிழ்நாடு மாணவர் மன்றம் அமைப்பையும் உருவாக்கி இளைஞர்களை ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக அதற்கு பின்னராக முரசொலி இதழை தொடங்கி திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தவராகவும் திகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற கள்ளக்குடி போராட்டம் அவரது அரசியல் வாழ்க்கையின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருந்தது. அதே போன்று 1957ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் இருந்து முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணாநிதி அதன் பிறகு போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி காணாத ஒரு அரிய சாதனையை படைத்தவராக திகழ்ந்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகாக 1969ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் மொத்தம் 5 முறை முதலமைச்சராக பதவியும் வகித்திருக்கிறார். இவ்வாறு பல்பெருமைகளை கொண்டவராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவரது ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டோமானால் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி இடஒதுக்கீடு, மகளிருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு, அதே போன்று பல்வேறு இடஒதுக்கீடுகளை குறித்திருக்கிறார். குறிப்பாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், உழவர் சந்தை, சிப்காட் தொழிற்பேட்டைகள், அதே போன்று தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், கலைஞர் காப்பீடு திட்டம், அதே போன்று 108 ஆம்புலன்ஸ் சேவை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்திய ஒருவராகவும் திகழ்ந்து வருகிறார். குறிப்பாக அரசியலை தாண்டி இன்னும் பல்வேறு இயக்கங்களில் இருந்திருக்கிறார். குறிப்பாக அரசியலை தாண்டி திரைப்படம், இலக்கியம், கவிதை, பத்திரிகை உள்ளிட்ட துறைகளிலும் கலைஞர் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவராகவும் திகழ்ந்திருக்கிறார். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஆதிக்கம் செலுத்திய கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போன்று திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அனைத்து இடங்களிலும் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை என்பதை செலுத்திய பிறகு
தற்பொழுது ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தற்பொழுது மரியாதை என்பதையும் செலுத்தி சென்றிருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.